ஹலோங்க. எனக்காவது ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? ஏன் சமைக்கிறோம்னு தோணும். இன்னைக்கு ஒன் பாட் மாரி பிசிபெலாபாத் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இன்ஸ்டன்ட் பாட்ல தான் வைக்க போறேன். சாட்டை மூட ஆன் பண்ணிட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அது கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு அவரைக்காய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு பட்டேல் போகும்போது மலர் வந்து இந்த பொடி சொல்லியிருந்தாங்க. ஐயங்கார் பிராண்டோட பிசிபெலாபாத் பவுடர். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்டே சொல்கிறேன். இங்கே இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு களைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1க்கு 2 தண்ணி வைப்போம் இல்லையா? அதே மாதிரி வச்சுட்டு 2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. பொங்கலுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி நல்ல கொலைவாக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, நெய்யை சேர்த்துட்டு சாட்டை மோட கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோட் வச்சிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகட்டும். ஃபைனலி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.